திருப்பேர் நகர் அப்பகுடத்தான் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், இது ஒரு சிறந்த நகரம். இது காவிரி கரையில் அழகாக அமைந்துள்ளது. பிரபஞ்சத்தின் இறைவன் பரமபுருஷ பகவான் ஆரவத்தில் எங்கே இருக்கிறார்? ஹரி பகவான் ஆபு பகவதன் என்று உலகில் புகழ் பெற்றவர். இது ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களால் சேவை செய்யப்படுகிறது. புனிதர்களில் சிறந்தவரே, அந்த பரம புருஷ பகவானின் மகத்துவத்தை இப்போது நான் விவரிக்கிறேன். பயணத்தின் மகத்துவத்தை கேள்விப்பட்டால் பயணம் வெற்றியடையும். வானுலகில் வசு என்ற பெரிய அரசன் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். நான் காவிரி நதியின் நீரில் நீராடுவதற்கு இங்கு வந்தேன். அப்போது யோகியான மார்க்கண்டேய முனிவர் அங்கு வந்தார். பணிவான அரசன் பக்தியுடன் அவரை வணங்கினான். அங்கே ஒரு முனிவர் வசதியாக அமர்ந்து துறவரத்தால் பணிவிடை செய்வதை கண்டார். அரசர் பணிவுடன் கூப்பிய கரங்களுடன் விசாரித்தார். அரசர் கூறினார், தயவு செய்து எல்லா தொண்டுகளிலும் எது சிறந்தது என்று கூறுங்கள். இதனாலேயே சம பார்வையுடைய பரமாத்மா ஹரியை மகிழ்விக்கிறார். பிராமணர்களில் சிறந்தவரே, பரமபுருஷ பகவானிடம் ஒருவர் மகிழ்ச்சி அடையும் போது முழு பிரபஞ்சமும் மகிழ்ச்சி அடைகிறது. குரங்குகளை மகிழ்விக்கும் அந்த சிறந்த பரிசை என்னிடம் கூறுங்கள் இறைவனே. மார்க்கண்டேய முனிவர் தெரிவித்தார், இந்த உணவு பரிசு எல்லா பரிசுகளிலும் சிறந்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாருடைய தொண்டு கோவிந்தனால் பரமாத்மா ஸ்ரீஹரி மகிழ்ச்சி அடைகிறார். அனைவருக்கும் உணவு, தர்மம் மற்றும் அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய உரிமை உண்டு. உணவு பாத்திரம் பசிக்கும் பாத்திரம் என்று ஒரு புராண பழமொழி உண்டு. குறிப்பாக நோயாளிகள், ஊனமுற்றோர் மற்றும் ஏழைகளுக்கு அனைவரின் அமைதிக்காக உணவு கொடுக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. சாதாரண மக்களுக்கு உணவு தானம் செய்வதும் பலன் தரும். வேத பண்டிதர்கள், குறிப்பாக பிராமணர்களை பற்றி என்ன கூற வேண்டும்? அவர்கள் நன்னடத்தை உடைய பிராமணர்களாகவும் வேதங்களை நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்தனர். பெரிய அரசர் அவரை இங்கு அழைத்து வந்து நம்பிக்கையுடன் வணங்குங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய பிறகு பெரிய அரசர் 1,00,000 பிராமணர்களுக்கு உணவளித்தார். இத்துறையில் செய்ய வேண்டிய பணிகளில் இதுவே சிறந்ததாக கருதப்படுகிறது. எல்லா பாத்திரங்களையும் சேகரித்த பிறகு அவர் ஒரு புனித இடத்தை உருவாக்கினார். மன்னர் வேத பிராமணர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளித்தார். பிரிந்ததும் ஒரு பெருமிதம் எழுந்தது. 1,00,000 பிராமணர்களுக்கு யார் உணவளிக்க முடியும்? பெருமையால் விதிக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக பயனற்றவை. ஒரு குறிப்பிட்ட பிராமணர் உணவருந்த விரும்பி இங்கு வந்தார். பிராமணர் கூறினார், மன்னரே, தாங்கள் இவ்வளவு சிறிய தொண்டு செய்தால் உங்கள் பெருமை போதும். பெரும் பசி என்னை துன்புறுத்துகிறது. எனக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை. என்னை போன்ற ஒரு பிராமணரை திருப்திப்படுத்தியதன் பலன் என்ன? அந்த பழம் 1,00,000 பிராமணர்களின் உணவிற்கு சமமாக இருக்காது. என்னை போல் வாழ்க்கையை அனுபவிக்கும் பிராமணன் மூவுலகிலும் இல்லை. பொருளுக்கு உணவளிக்கும் உயர்ந்த புகழ் என்ன? அரசர் கூறினார், சிறந்த பிராமணர்களே, நான் உங்களை வரவேற்கிறேன். சமுத்திரத்தை போன்ற உணவால் நான் தங்களின் வயிற்றை நிரப்பி பசியை போக்குவேன். தங்களைப் போல் அனுபவிப்பவனும் இல்லை, என்னை போல் கொடுப்பவனும் இல்லை. இருவரின் சந்திப்பு நிச்சயமாக உலகிலும் ஒரு அற்புதமான விஷயமாகும். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு பேசிய பூமியின் அரசன் மகிழ்ச்சி அடைந்து விரைந்தான். அவர் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான செல்வங்களை சேகரித்தார். சமையல்காரர்கள் அடுப்புகளில் தனித்தனியாக சமைக்கிறார்கள். அவர்கள் காய்கறிகள் மற்றும் அனைத்து பொருட்களுடனும் அரிசியையும் வழங்கினார். எதை உட்கொண்டாலும், எதை அருந்தினாலும், எந்த உணவை எடுத்தாலும், எதை சுவைத்தாலும் அது பிராமணனுக்கு உகந்தது. 1000 ஆடவர்கள் செய்த உணவு மலை போல் பிரகாசமாக இருந்தது. அதை பிராமணரிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னன் கூப்பிய கரங்களுடன் நின்றான். அதே பிராமணன் மட்டும் எந்த குழப்பமும் இல்லாமல் அனைத்தையும் அனுபவித்தான். களைப்பும் மனமுடைந்தும் அரசனிடம் பழையபடியே உரைத்தான்.
பிராமணன் கூறினான், 1000 ஆள்கள் தயாரித்த உணவு கூட மரியாதைக்குரியதாக இருந்தது. அரசே, இவ்வாறு எனக்கு அனைத்து உணவையும் தாங்கள் கொடுத்தீர்கள். கடலில் மூழ்கிய வெள்ளம் போல் அற்புதமாக இருந்தது. நான் பசியால் உடம்பு இயலாமல் இருக்கிறேன். அதனால் என் கொடுப்பவர் எங்கும் இல்லை. தம்முடைய இந்த முஷ்டி எங்கே? இந்த யானை, தங்களுடைய இந்த பெரிய வயறு என்ன? பூமியின் தலைவரே, நீங்கள் கொடுப்பவர் என்று வீணாக உங்களை பற்றி பெருமை பேசுகிறீர்கள். அரிசியில் எறும்புகளும் பிற விலங்குகளும் சிதறி கிடப்பது போல சிறிய வயிறு கொண்ட பிராமணர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரசர் கூறினார், தாமரை இதழ்களை போன்ற விழிகளை கொண்ட பரமபுருஷ பகவானே, தங்களுக்கு வணக்கம். எல்லாவற்றிற்கும் காரணமான தமக்கே வணக்கங்கள். மதுவை அளித்தவரே, தங்களுக்கு வணக்கம். இறப்பின் போது உலகையும் அனுபவித்துவிட்டு ஒரு ஆலமரத்தின் நடுவில் தனியாக இருக்கிறீர்கள். தங்களை போல் உணவளிக்க தங்களுக்கு இறைவன் யார்? இதை நான் பாதாள உலகம் என்று அழைக்கிறேன். உங்கள் பாதங்களின் வேர் பெரிய வயிறு, உண்மையும் உலகமும் தமது தலைகள். 1000 மடங்கு மனிதனின் பகவானே, தாங்கள் இந்த பூமியில் வசிப்பவர் மற்றும் மனிதர்கள் மீது கருணை உள்ளவர். நெருப்பு கடவுள், தாங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டீர்கள். அதை தேய்மானத்திற்குள்ளாக்குகிறீர்கள். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் அனுபவித்து விட்டீர்கள். தாங்கள் உலகில் உள்ள அனைவரும் அவரை நினைத்தாலும் வெல்ல முடியாத மரணத்திற்கு பயப்படுகிறார்கள். பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனே, யோககர்த்தாவே, தங்களுக்கு மரண சூரியனின் பாசனம் அதுவே. விஷ்ணுமூர்த்தியே, மனத்தாழ்மையுடன் பசித்திருப்பவருக்கு அன்பானவராய் சிறிதளவு கொடுக்கப்பட்டது. 1000 உருவம் கொண்டவரே, அதன் மூலம் மட்டுமே தாம் திருப்தி அடைந்து விட்டீர்கள். ஏனென்றால் தமது வடிவம் முழு உலகமும் ஆகும். கேசவா, காம இச்சைகளை தேடும் கபடவாதிகளுக்கு தர்மம் செய்து அதனால் சுய புகழ்ச்சியால் திருப்தி அடைந்து விட்டீர்கள். தாங்கள் அவர்களின் முகத்தை பார்க்க கூட விரும்ப மாட்டீர்கள். அவர்கள் இந்த உலகில் ஏழ்மையானவர்கள் மற்றும் ஏழைகள். தங்க கருக்கள், எறும்புகள் போன்ற உயிர்களை அவ்வாறே படைத்தார். அவர்களுக்கு உணவு கொடுப்பீராக. பகவானே, இந்த உலகில் தங்களை விட வேறு யார் அவர்களுக்கு உணவு கொடுக்க இயலும்? யானையும் கூட வயிறு பெரிதாகி கவலையின்றி உலகில் நடமாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. இவ்வுலகில் சிறிய வயிற்றை கொண்ட மனிதர்கள் எப்போதும் உணவு மற்றும் பானங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். தாங்கள் என்ன ஒரு விசித்திரமான காரியத்தை செய்துள்ளீர்கள். ஏனென்றால் இந்த மாயை மிகவும் சமாளிக்க முடியாதது. பிரபஞ்சத்தின் பரமாத்மாவாகிய பகவானே, பிரம்மனாகிய வாசுதேவரிடம் முட்டாள்கள் வித்தியாசத்தை காண்கிறார்கள். முராரே, இது தமது பொழுதுபோக்கு. மேலும் தாம் என்னை ஒரு பிராமண ரூபம் எடுத்து சோதிக்கிறீர்கள். எப்படி திருப்தி அடைய இயலும்? அன்பு கடவுளே, தயை கூர்ந்து எனது வார்த்தைகளை நிறைவேற்றுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு வேண்டிக் கொண்டதால் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஏந்திய ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார். தன் பக்தர்களிடம் அன்புடன் தன் பக்தனான மன்னன் வாசுதேவரிடம் கட்டளையிட்டான். பூமியின் அதிபதியே, நான் 1000 வெல்லம் ரொட்டிகளால் திருப்தி அடைகிறேன். நான் அனுபவித்த பரிசு இது என்று உடனே கூறுங்கள். மன்னன் மிகவும் திருப்தி அடைந்து 1000 ரொட்டிகளை நிரப்பினான். மடிந்த உள்ளங்கைகளுடன் அந்த பானையை பிராமணரிடம் பிச்சைக்காக கொடுத்தார். மாயையான பிராமணனும் ஒரு பானை ரொட்டியுடன் வந்தார். உணவருந்திய களைப்பை போக்க அங்கேயே உறக்கம் கொண்டார். பெரிய மன்னன் இறைவன் அரவ படுக்கையில் படுத்திருப்பதை கண்டார். யோக உறக்கத்தில் விழிகளை மூடிக்கொண்டு அமைதியான திருமுகத்துடன் ஸ்ரீஹரி காட்சியளித்தார். விஷ்ணுமூர்த்தி மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து மெல்லிய புன்னகையுடன் அழகான திருமுகத்துடன் இருந்தார். அழகான கன்னமும் அழகான மூக்கும் அழகான நெற்றியும் அழகான சுருள் முடியும் உடையவராவார் பகவான். கடவுள் ஆலமரத்தின் வயிறு மற்றும் அடர்த்தியான மார்பை கொண்டவர். அவர் ஒரு உயர்த்தப்பட்ட மூக்கு மற்றும் நீண்ட கரங்கள் மற்றும் அவரது விரல்களில் ஒரு இறைவன் இதழ் இருந்தது.
கழுத்தணிகள், வளையல்கள் மற்றும் பிற ஆபரணங்கள், ஸ்ரீவத்சலாஞ்சனம், ஸ்ரீஷா, ஸ்ரீதர மற்றும் ஸ்ரீகர என்ற திருநாமங்கள் கொண்ட ஆபரணங்கள். பூமியின் ஆட்சியாளர் அனைத்து உலகங்களுக்கும் ஒரே ஆட்சியை கண்டார். அவர் உச்சபட்ச அன்பை அடைந்தார் மற்றும் அவரது முகம் சுருக்கப்பட்டது. அவர் தலை குனிந்து மீண்டும் மீண்டும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துதித்தார். தனது உயர்ந்த பக்தியில் திருப்தியடையாத அவர் பின்னர் ஒரு பைத்தியக்காரனைப் போல ஆனார். அங்கே ஒரு ஆலயத்தையும் பெரிய நகரத்தையும் கட்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்வதற்காக மக்களை மரியாதையுடன் குடியமர்த்தினார். மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மார்க்கண்டேய முனிவரின் ஒப்புதலுடன் வெளியேறினார். மந்திரிகளும் அவரது மனைவிகளும் தங்கள் சொந்த நகரத்திற்கு திரும்பினர். திருப்பேர் நகர் அப்ப குடத்தான் திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.